மாறன் வீரா செல்ல நாளைக்கு என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம் வாங்க. பிருந்தா மாட்டுங்க வீட்டுக்கு கோவமா வராங்க. எனக்கு வீட்டில் இருக்கவே பிடிக்கல. அவன் யார் என்னை காப்பாற்ற அப்படின்னு சொல்லும்போது, இன்னொரு வாட்டி அவன் என்னெல்லாம் காப்பாற்றினா எனக்கு கெட்ட கோவம் வந்துடும் சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க. மாறன் மேலே ஏன் இவ்வளோ கோவமாக இருக்காங்க? அந்த தம்பி நல்லது தானே செஞ்சாங்கங்கிற மாதிரி தான் பாண்டியனோட அம்மா வந்து மனசில் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடியுது. ஒரு பக்கம் மருந்தெல்லாம் வந்து இன்னமும் சாப்பிடாம இருக்கோமே அப்படின்னு சொல்லி எமோஷனலாக நினச்சிட்டு இருக்காங்க நம்ம கண்மணி. கண்மணி வந்து அவங்களும் ராஜேஷும் இருக்கிற ஃபோட்டோ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தேட்டருக்கு படம் பார்த்ததெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. உன்னை கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துப்பேன் கண்மணி ஒவ்வொரு நாளும். இது என்னோட சத்தியமான வாக்கு அப்படின்னு சொன்னது நிச்சயதார்த்தம் நடந்தது. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சிரித்து பேசினது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வயிற்றில் இருக்கிற குழந்தைய வந்து தடவி பார்க்குறாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, அம்மா உனக்காக நல்லா பார்த்துப்பேன், நான் உன்னை கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துப்பேன், நீ தான் குட்டி ராஜேஷ் ஆச்சே அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக வந்து கண்மணி வந்து அவங்க குழந்தைகிட்ட பேசுகிறாங்க. டாக்டர் சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க. டாக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் நல்ல ஹெல்த்தாக ஆரோக்கியமாக இருக்கணும், சத்தான ஆகாரமாக சாப்பிட சொல்லியிருக்காங்க. அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம கண்மணி. ஒரு பக்கம் டாக்டர் கொடுத்த அந்த மருந்து மாத்திரையெல்லாம் வந்து சாப்பிட்லான் இருக்கிறத எடுத்து வைக்கிறாங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து வீராலேருந்து எல்லாரும் சார்ஜரை வந்து தேடுறான் இருக்காங்க. கடைசி தங்கச்சி பிருந்தா வந்து கிச்சனில் வந்து ஏதோ பாத்திரத்தெல்லாம் வந்து உருட்டி விட்டாங்க அந்த இடத்துல. பிருந்தா வந்து கத்துனோன்னே என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பார்க்கறதுக்காக கண்மணி வந்து கிச்சனுக்குள்ளே குடுகுடுன்னு வேக வேகமாக போகிறாங்க. அவங்க போகிற வேகத்துக்கு பார்த்தா பிருந்தா அந்த இடத்துல கை காலில் வந்து நல்லா அடிபட்டிருக்கு போல். அப்போன்னு பார்த்து என்ன ஆச்சு, கை கால்லலாம் பெருசாலாம் அடியெல்லாம் இல்லை, ஆனால் பாத்திரம்லாம் கீழே வந்து விழுந்துச்சுன்னொன்னே பாத்திரத்தை எடுத்து அடுக்கி வச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வீரா வந்து அதே மாதிரி தான் வந்து போகிறாங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து கண்மணி சாப்பிட்ற பொருள் எல்லாத்தையும் இன்னமும் அவங்க பார்க்கல. சார்ஜர் தான் வந்து தேடிட்டு இருக்காங்க. சார்ஜர் வந்து தேடிட்டு இருக்கிறப்ப என்னது இவ்வளோ இருக்குது, இதெல்லாம் யார் சாப்பிட்றது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி பாட்டமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வீரா. அப்போன்னு பார்த்து கண்மணி வந்து கையில் இருக்கிற பொருளை வந்து வாங்கிடுறாங்க. நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, யாரோடது இதெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது எதுவுமே சொல்ல முடியாமல் தர்ம சங்கடத்தில் இருக்காங்க கண்மணி அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து ஜெயலட்சுமி வந்துடுறாங்க. அம்மா இதெல்லாம் யாரோடதுன்னே தெரிலம்மா, இதெல்லாம் கேட்டால் கூட சொல்ல மாட்டேங்கிறா, இப்போ எப்படி சமாளிப்பேன்னு தெரியலையே, டாக்டர்கிட்ட போன விவகாரம் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி பட்டமாக இருக்காங்க அந்த இடத்துல கண்மணி. அப்போன்னு பார்த்து ஜெயலட்சுமி பாண்டியனோட அம்மா வந்து சமாளிச்சிட்றாங்க. ஏய் அவள் தான் மாப்பிள்ளை தம்பியோட வெளில போயிட்டு வந்தப்போ மயக்கம் போட்டு கீழே வந்தால, அப்போன்னு பார்த்து மருத்துவர் இதெல்லாம் செய்ய சொல்லியிருக்காங்களே அந்த விஷயமா இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அதை டேரெக்டாக சொல்ல வேண்டியதானே, தம்பி வாங்கி கொடுத்தாருல அதனால தான் வந்து இவ யோசிச்சுட்டு இருக்கா போல இருக்கு. சரி சரி வேலைக்கு கரெக்டாக வந்து சத்தான ஆகாரமாக சாப்பிட்டுருன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வீரா மட்டும் வெளியில் வந்து கிளம்புறாங்க. ஒரு பக்கம் கல்யாண பத்திரிக்கை வந்து வந்திருக்கு நம்ம வீரா வீட்டுக்கு. அவங்க வந்து ஒரே ஒரு பத்திரிக்கை மட்டும் தான் அழைச்சி வந்து கொடுத்துருக்காங்க. மேடம் இதை பார்த்து ஃபுல்லாக வந்து வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன் இன்ச் பை இன்ச்சா, எதுவும் தப்பு இருந்தால் சொல்லுங்கள் திருத்திக்கலாம் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் சாம்பிள் பத்திரிக்கை கொடுத்துட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பத்திரிக்கை எவ்வளோடி ஒரு பத்திரிக்கை, எத்தனை பத்திரிக்கை அடிக்கலான் இருக்க? அம்மா எல்லாத்துக்கும் கணக்கு தானாம்மா, விடுமா நான் பார்த்துக்கிறேன். பத்திரிக்கை எப்படி இருக்குது? சூப்பராக அம்சமாக இருக்குது. என்னடி இத்தனை பக்கம் இருக்குது, பின்ன சும்மாவா? கண்மணியோட கல்யாண பத்திரிக்கையோட இன்விடேஷனில் பார்த்தாலே எல்லாரும் மூக்கு மேலே விரல வைக்கணுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வீரா. என்னது அவங்க பேர் போட்டிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்க பேர் போட்டிருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு கண்மணியும் பிருந்தாவும் சொல்கிறாங்க. என்னாலலாம் அந்த வீட்டுக்கெலாம் வர முடியாது. வீரா வந்து கடைசி தங்கச்சியை மாப்பிள்ளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அந்த பத்திரிக்கையோட மீட் பண்ணிடலாம், நான் மட்டும் போனால் நல்லாவா இருக்கும், எப்போ பார்த்தாலும் நான் மட்டும் தனியாக தானே போகிறேன், வரியா அப்படின்னு கேட்குறாங்க. அவன் மூஞ்சிலெல்லாம் என்னால் திருப்பியெல்லாம் முழிக்க முடியாது. உடனே முறைக்கிறாங்க நம்ம வீரா. க்யூட்டாக அழகாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். உடனே வந்து நான் வரேன்னு சொல்லிடுறாங்க. உடனே வீரா வந்து சிரிக்கிறாங்க. சரி சரி வாவான்னு சொன்னேன். அதே மாதிரி கல்யாண பத்திரிக்கைலாம் வந்திருக்கு நம்ம மாறன் வீட்டுக்கு. வள்ளி வந்து இன்விடேஷன்லாம் பார்க்குறாங்க. ரொம்ப கிராண்டியராக இருக்குன்னு சொல்லலாம். அந்த இடத்துல ஒரு 1500 பத்திரிக்கை கிட்ட வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் வள்ளி பிரட்டி பார்க்கும்போது இவங்க வீட்டில் வந்து மாறன் பேர் போடவே இல்லை. சரி முக்கியத்துவம் கொடுத்து ஃப்ரண்ட்டில் வந்து போட்டிருக்காங்களான்னு சொல்லி அலசுன்னு அலசுறாங்க. ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்து கடைசி பேஜ் வரைக்கும் இன்ச்சாக செக் பண்ணுறாங்க. நம்ம வள்ளி பார்த்தா இல்லவே இல்லை. அண்ணா கல்யாண பத்திரிக்கை ரொம்ப சூப்பராக இருக்குண்ணே, இதை கொஞ்சம் செக் பண்ணி சொல்லேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் பார்த்துட்றாங்க. எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது. என்னண்ணே நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, மாறன் பேர் வந்து போட்டியா இல்லையா, ஏன் விட்டு போச்சு அப்படின்னு சொல்லும்போது ராகவனும் கார்த்தியும் வந்துடுறாங்க. அப்போன்னு பார்த்து என்ன ஆச்சு, என்னத்தை சண்டை போட்டுட்ருக்கீங்க காலங்காத்தால? டேய் இந்த வீட்டில் மாறன் இருக்கிறது உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா சொல்லுங்கள். மாறன் என் தம்பி, இந்த கல்யாணமே வந்து
நல்லபடியா நடக்குதுன்னா, அதுல அவனோட முக்கிய பங்கு இருக்குங்கிற மாரி அந்த இடத்துல வந்து பேசுறாங்க நம்ப ராகவன். "உனக்கு தெரியுதுல்ல, பார்றா கல்யாண பத்திரிக்கையில இல்ல அவன் பேருன்னோன, ஃபுல்லா செக் பண்ணி பார்க்குறாங்க. எப்படி இல்லாம போச்சு? எனக்கே ஒண்ணும் புரியலையே! அப்பாலாம் இது மாரிலாம் செஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. அப்பா வந்து ஒரு வாட்டி யோசிச்சாருன்னா, 10 வாட்டி யோசிப்பாப்ல. அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல, இது எப்படி பாசிபிள் ஆச்சு? இதுக்கெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லங்கிற மாரி தான் யோசிக்கிறாங்க நம்ப ராகவன். நான் போய் கல்யாண பத்திரிக்கைய மாத்திட்டு வந்துடுறேன். டேய் நான் தான்டா போட வேணான்னு சொன்னேன். அவங்க கூட என்ட்ட கேட்டாங்க. பின்ன இவன் பேர வந்து கல்யாண பத்திரிக்கையில பார்த்தா, அவங்கலாம் கோவப்பட மாட்டாங்களா? மன உளைச்சல் ஆயிட மாட்டாங்களா அதுக்காக? அண்ணா அதுக்காக நீ பெத்த பையன தள்ளி வைக்கிறியா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மாறன் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் அமைதியா வந்து இருக்காங்க. எதுக்குமே வந்து ரியாக்ஷன் வந்து குடுக்கவே இல்ல அந்த இடத்துல நம்ப மாறன். ஒரு பக்கம் பட்டத்தின் உச்சத்துல இருக்காங்க. ஒட்டுமொத்த ஃபேமிலியும், "ஏன்பா நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? டேய் என்னடா மாறனுக்கு இவ்ளோ சப்போர்ட் பண்றீங்க இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும்." கார்த்திக் கடைசி தம்பி கூட கடுப்பாயிட்டாங்க. "எது வேணா நீ செய்யலாம்ப்பா. இந்த வீட்டுக்குள்ள அவன வந்து திட்டலாம். ஆனா ஊர் மத்தியில அவன எதுவுமே பேசக்கூடாது. அப்படி இருக்கும்போது நீ தானப்பா அந்த இடத்துல வந்து ஒப்படைச்சுட்டு வந்துட்ட. கடைசியா வந்து அவன் அங்க பிரச்சனையாச்சுங்கிறனால தான் நீ வந்து கூட்டிட்டு வந்த. இது எல்லாம் மறந்துறாதப்பா. இப்ப நீ மட்டும் இப்படி செஞ்சா நல்லாவா இருக்கு?" அப்படின்னு சொல்லும்போது, வீரா வீட்லேருந்து வராங்க. ஒருவேளை அவங்க சொல்லி தான் இது மாரி பண்றியாண்ணே, அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லன்னு, அந்த இடத்துல ராமச்சந்திரன் ஐயா வந்து சொல்லிர்றாங்க. வீரா வீட்ல வந்தோனே பத்திரிக்கை வந்துருச்சு. இதெல்லாம் கரெக்டான்னு செக் பண்ணிட்டு, உங்கள்ட்ட காட்டிட்டு போலான்னு தான் வந்தோன்னோன, நீங்களும் பத்திரிக்கை பாருங்கன்னு ராகவன் வந்து குடுக்குறாங்க. ராகவன்ட்ட நம்ம வீரா அப்படியே செக் பண்ணிர்றாங்க. மாறன் பேர்லேருந்து எல்லாம் இருக்கு. உடனே வந்து கேட்குறாங்க ராமச்சந்திரன் ஐயா, "என்னம்மா நீ மாறன் பேர்லாம் போட்டிருக்க. இவன் பேர் போடணும்னு அவசியம் இல்ல." "இல்லையா, நாங்க ஏழ்மைப்பட்டவங்க. ஏழ்மைப்பட்டவங்களா இருந்தாலும் குடும்பம் எல்லாம் ஒத்துமையா இருக்கும்னு தான் நெனைப்போம். நாங்க இங்க வந்தத பார்த்து, உங்க கடைசி பையன், மிடில் பையன் எல்லாரையும் பிரிக்கிற மாரி ஆயிடக்கூடாதுல்ல. மாறன் இந்த குடும்பத்துல ஒருத்தர் தானே. பழசெல்லாம் மறந்துருவோமே. அவர் என்ன வேணும்னா செஞ்சாரு. தெரியாம தானே தப்பு பண்ணாரு. விடுங்க, பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்லிர்றாங்க அந்த இடத்துல. நம்ம வீரா, "பார்த்துக்க. அவங்க பெரிய மனசு உனக்கு தெரியுதா?" அப்படின்னு சொல்லி வீராவும், பிருந்தாவும் வீட்ட விட்டு போனதுக்கு அப்புறமேட்டுக்கு சொல்றாங்க நம்ம வள்ளிகிட்ட. நம்ம ராமச்சந்திரன், இப்பயாவது அவங்க அருமைலாம் பெருமையெல்லாம் தெரியுதா? ஆமா, அவங்க பாதிக்கப்பட்டவங்கன்னு சொன்னேன். பேரு போட்டா வருத்தப்படுவாங்கன்னு. அவங்களே பேரு போட்டிருக்காங்க. ஆனா பெத்த பையனோட பேரு நம்ம வீட்டு கல்யாண பத்திரிக்கையில இல்லண்ணா. எனக்கே கொஞ்சம் கடுப்பா இருக்கு. பார்த்துக்கங்க. அதான் அவங்களுக்கே வந்து எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்ட்டாங்கல்ல. இவன் பத்திரிக்கைய பேரு போட்டு திருப்பியும் 1500 பத்திரிக்கை வந்து அடிச்சிருங்க. இதனால எந்த பிரச்சனையும் இல்லன்னு ராமச்சந்திரன் சொன்னனால, அப்படியே சந்தோஷப்பட்டுட்டு கார்த்தி மட்டுக்கும் அந்த பத்திரிக்கைலாம் ஆஃபீஸ்க்கு வந்து குடுத்துட்டு, "இதுல மாறன் பேர் மட்டும் அடிச்சிருங்க." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பேசிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் தண்டபாணின்னு ஒருத்தவங்க இருந்தாங்கல்ல, அதாவது ராகவனுக்கு வந்து பொண்ணு தரேன்னு சொன்னாங்கல்ல, அவங்க வந்து ஃபோன் பண்றாங்க. "தம்பி, என் பொண்ணுக்கு இது மாரி பிரச்சனை ஆயிடுச்சு." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுர்றாங்க. "என்ன ஆச்சு?" "தண்டபாணி பொண்ணு பிரீத்தி இருக்கால்ல, அவளுக்கு பிரச்சனை ஆயிடுச்சா. நான் போனா தான் அந்த பிரச்சனைய வந்து தீர்க்க முடியுமா. அதனால தான் மருத்துவமனைக்கு இது மாரி கூட்டிட்டு வந்துட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ப ராகவன்.